ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விளாக்குனா, நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ பாப்பாக்காண்டி சிறுவீட்டு பொங்கல் வச்சோம். அதோடைய மொத்த விளாக்கு நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ சிறுவீட்டு பொங்கலுக்கு மார்கழி மாதம் ஃபுல்லாக இந்த சாணியில் பிள்ளையார் பிடிச்சி அதில் நடுசில் பூ வச்சு அழகாக அந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பூக்கள் வச்சு நாங்கள் அழகாக கோலம் போட்டு அந்த சாணி குப்பி பிள்ளையாரை அப்படியே காய வச்சுருவோம். எடுத்தெடுத்து இப்படி ஒவ்வொரு நாளாக இந்த 30 நாளுமே மார்கழி மாதம் ஃபுல்லாக இதே மாதிரி சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் சிறுவீட்டு பொங்கல் விட்டோம். இது நம்ம தைப்பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சிறுவீட்டு பொங்கல் விடணும். இது பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக பொங்கல் விடணும். இப்போ ஒரு பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஒரு பொங்கல் விட்டால் போதும். இப்போ 2 பிள்ளைங்க இருந்துச்சுன்னா 2 பொங்கல் விடுவாங்க. பசங்களுக்கு தக்கன குட்டியாக சின்ன வீடு கட்டி அதில் சாமி, அப்புறம் மஞ்சள் பிள்ளையார், அப்புறம் அவங்களுடைய செப்பு சாமான்லாம் வச்சு பாப்பா வீட்டுக்கு முன்னாடியுமே நல்லா பூலாம் வச்சு அழகாக அதை டெக்கரேட் பண்ணியாச்சு. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஓலையில் வச்சு பொங்கல் விட முடியல. அதனால் நாங்கள் கேஸ் அடுப்புலேயே விட்டுட்டோம். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் நல்லா அழகாக அலங்கரிச்சிட்டு சூப்பராக நின்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஃபஸ்ட்டு பால் பொங்கிட்டு பால் பொங்கினதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுமே வச்சோம். எப்படி ஒரு புது வீடு கட்டினா பால் காய்ச்சிட்டு ஸ்வீட் வைப்போமோ அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க வீட்டுக்கும் பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இனிப்பும் நம்ம ரெடி பண்ணணும். இது ஃபுல்லாமே நம்ம அழகாக பால் பொங்கி பிள்ளைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் அந்த காலத்துலலாம் மண்ணால் பிள்ளைங்க வீடு கட்டும், மண்ணால் செப்பு சாமா பண்ணணும். அதெல்லாம் மறந்துட்டு இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக நம்ம இந்த காலத்துக்கு தக்கன சில்வரில் வாங்கி ரெடி பண்ணி அதே மாதிரி மண் வீடு கட்டி பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாமே ரெடி. இதெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல போய் இதில் பிரசாதம் எல்லாமே வச்சு நம்ம எடுத்து வச்ச குப்பி ஃபுல்லாக ஆற்றுல விட்டுட்டு அது கூட வெத்தலையும் சூடமும் ஏற்றி அப்படியே ஆற்றுல விட்டுட்டாங்க. இது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃபுல்லாக நடக்கிற சிறு வழிபாடு தான். இது உன்னை வாடாமல் வதங்காமல் வளர்த்தனடி குப்பி, உன்னை பரணியாத்து தண்ணியில் விடுதனடி குப்பின்னு சொல்லிவிட்டு அதை ஆற்றோடி கரைச்சி விட்டுறணுங்க. நாங்கள் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் பாப்பாக்காண்டி சிறுவீட்டு பொங்கல் விட்டோம். எங்களுடைய சிறுவீட்டு பொங்கல் எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.